இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து அது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அது கூட என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், இது கூட கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம், அது கூட வெள்ளைப்பூடு, தக்காளி, இதெல்லாம் வயசாக அப்படி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். சொல்லணுமா? இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரையை போடுறோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம சுருளை நம்ம நல்லா வதக்கிட்டோமா. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறகு மாவில் கலக்க போகிறோம். முருங்கைக்கீரை தோசைக்கு இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து வரமிளகா, ஒரு 5 வரமிளகா போட்டாச்சு. வந்து வத்தலை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வெள்ளைப்பூடு, தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம், இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மல்லித்தலை, இப்போ இது கூட நம்ம வந்து திருகின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் இப்படி 1 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இதே 10 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சிட்டு பாருங்கள். இது நல்லா எவ்வளோ சூப்பராக இப்போ நம்ம வதக்கி வச்சுட்டோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வந்து மாவு கூட இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், தோசை மாவு கூட இப்போ மாவு கூட உப்பு இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு தாளித்து இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது.